ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தான் வாங்க போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ரீசார்ஜ் ஒரு நம்பர் அவசரத்தில் மாற்றி போட்டுட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டேன். மாற்றி பண்ணது கூட தெரியாமல் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன், போகவே இல்லை. சரி ஓகே, சர்வர் இஷ்யூவாக இருக்கும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரீசார்ஜ் ஆகிடும்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் அகைன் கால் பண்ணுறேன் ஃப்ரெண்டுக்கு, அப்போயுமே கால் போகல. அப்போ தான் தெரியுது நான் ரீசார்ஜ் பண்ணது வேறு ஒரு நம்பருக்கு மாற்றி பண்ணிட்டேன். சரி, மாற்றி ரீசார்ஜ் பண்ண நம்பருக்கு கால் பண்ணி நம்ம கேட்டு பார்ப்போம்னு சொல்லி கால் பண்ணால் ஃபுல் ரிங் போகுது. ஒரு லேடி அட்டன் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் ரீசார்ஜ் மாற்றி பண்ணிட்டேன் சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் நீங்கள் அமௌண்ட் இல்லை, ரீசார்ஜ் இல்லை, எதனா ஒன்று பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எவ்வளோ பண்ணீங்கன்னு கேட்டாங்க. 300 ருபீஸ்க்கு பண்ணேன்னு சொன்னதுக்கு அவங்க அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணாங்கன்னா, ஐயோ என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட்லாம் இல்லை, நான் வேணா பக்கத்தில் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நீங்கள் கேட்டு பார்த்துட்டு என்னன்றது எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நானுமே கால் கட் பண்ணிட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு திரும்ப கால் பண்ணால் என்னோட காலை ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே சரி பரவாயில்ல, நம்மளுக்கு அவங்க ரிட்டர்ன் பண்ணால் போதுன்ற மாதிரி சிஸ்டர் கிட்ட தான் கேட்டிங்களா கிடைச்சதா அப்படின்னு கேட்டால், ஐயோ யார்கிட்டையுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சேலரி டேட் வந்து 6th தான், அப்போ தான் எனக்கு சேலரி வரும், வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானுமே சரிங்க சிஸ்டர், அதெல்லாம் ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்கன்னா, நைட்டு என்னோட ஹஸ்பண்ட் வருவாங்க, அவங்ககிட்ட நான் கேட்டுட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நைட்டு நானுமே மறந்துட்டேன். ஒரு 10:30 இருக்கும். அப்போ நான் கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் ஃபஸ்ட்டு சிங்கிள் டிக் தான் போச்சு. ஒரு ½ hour கழிச்சு டபுள் டிக் போகுது. நானுமே இந்த மாதிரி எமர்ஜென்சி சிஸ்டர், கொஞ்சம் அர்ஜென்ட்டு அப்படிலாம் சொல்லி பார்க்குறேன். அவங்க அந்த ஒரு மெசேஜ் கூட ரீடே பண்ணல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அது வராதுன்ற மைண்ட் செட்டில் தான் விட்டுட்டேன். பிகாஸ் இது என்னோட மிஸ்டேக் தான், நான் தான் அவசரத்தில் நம்பர் மாற்றி போட்டுட்டேன். நான் ஏன் இது எனக்கு சொல்கிறேன்னா, நான் சின்ன அமௌண்ட் தான் போட்டிருக்கேன். அது அந்த பர்சனுக்கு தெரியுது, நம்ம மேலே தான் அவங்க கேட்குறாங்க, மிஸ்டேக் அவங்க மேலே தான், நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோன்ற மைண்ட் செட் கூட இல்லாமல் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. நாளைக்கு யாரோ இதே மாதிரி ஒருத்தவங்க அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கேட்கும்போது இதே மாதிரி நடந்துச்சுன்னா அது ஈஸியாக போய் பேங்க்கில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். பட் ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் மாற்றி பண்ணியிருக்கும் போது எவ்வளோ எமர்ஜென்சியில் இருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுவே அவங்களுக்கு நாளைக்கு வேறு ஒரு விஷயத்தில் நடக்கும்போது தான் புரியும். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும் அவசரத்தில் பண்ணிடுவோம். ஸோ எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அனுப்புங்க. பிகாஸ் நம்ம யாரையுமே நம்ப முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.